உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். ட்ரிபிள் வி ரெக்கார்ட்ஸ் இந்த நிறுவனத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர் உங்ககிட்ட சொல்லுவார். இந்த படத்தோட இயக்குனர் பி. ராஜபாண்டி. எல்லா இயக்குனர்களுக்கும் இன்ஸ்பயர் ஆகிற ஒரு மனிதர் அப்படின்னா வந்து அது ஏஸ் டைரக்டர் திரு மணிரத்னம் அவர்கள். அண்ட் ராஜபாண்டியும் வந்து இதுக்கு விதிவிலக்கில்ல. மணி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கிற மணி சார்னால இன்ஸ்பயர் ஆன ஒரு மனிதர் இவர். ப்ரொடியூசர் வி. வினோத்குமார். இந்த படத்துடைய இசையமைப்பாளர். பொதுவாக வந்து ஒரு படத்தோட இசையமைப்பாளரை வந்து அந்த இசை வெளியீட்டு விழா அன்னைக்கு விழா நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை வந்து இசை நாயகன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஆக்டிங், இன்னொரு பக்கம் மியூசிக்னு சொல்லி பேலன்ஸ் பண்ணிட்டுருக்காரு அவரோட கெரியரை. அண்ட் கொஞ்சம் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் என்னமோ நடக்குது இவரோட இசை பயணத்தில் இன்னொரு படமாக இருக்க போகுது. இந்த படத்தோடைய ஜானர் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ரொமான்டிக் த்ரில்லர். படத்தோட கதாநாயகன் விஜய் வசந்த். அவரோட நிஜ லைஃப்பில் எப்படி ஒரு இன்னசென்ட் கேரக்டரோ அதே மாதிரி தான் படத்துலையும் நடிக்கிறாரு. அதாவது ஒரு இன்னசென்ட்டான ஒரு கை 2 பேர் நடுவில் சிக்கி அவரோட வேலையில் எப்படி வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வராரு அப்படிங்கிறது தான் என்னமோ நடக்குது. அண்ட் விஜய் வசந்த் தவிர இந்த படத்தோட கதாநாயகி மஹிமா சாட்டை படத்தில் இவங்களை நம்ம பார்த்துருப்போம். தம்பி ராமையா, இளைய திலகம் பிரபு, ரகுமான், சரண்யா பொன்வண்ணன், சுகன்யா மற்றும் பலர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. சரண்யா பொன்வண்ணன் ஒரு அருமையான நடிகை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த படத்தில் முதல் தடவையாக ஒரு பாடல் பாடவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி படத்தின் தயாரிப்பாளர் பி. வினோத்குமார் அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட வெரி வெரி வார்ம் வெல்கம். ஃபேவரட் டைரக்டர்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க. பாரதிராஜா சார், பாலுமகேந்திர சார், விக்ரமன் சார், அப்புறம் என்னோட ஃபேவரட் ஸ்டண்ட் மாஸ்டர் பெப்சி விஜயன் சார் எல்லோரும் வந்திருக்காங்க. ப்ளஸ் சிவா சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பிரமிட் சார் வந்திருக்காரு, ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூ கம்ப்ளீட்டாக இங்கே என்ன ஃபுல் படம் கிட்டத்தட்ட ஒரு 10 மந்த்ஸாக இந்த படம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். எல்லாமே ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸு, எல்லாருமே பேசிக்காக ஃப்ரெண்ட்ஸு. 6 o'clock 9 to 6 எப்படி ஒர்க்கில் நாங்கள் பிஸியாக இருப்போமோ அதே மாதிரி 6 முடிஞ்ச உடனே எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக எப்போவுமே ஃபன் தான் செட்டில். எல்லா ஆக்டர்ஸ்க்கும் தெரியும். பிரபு சார் என்ஜாய் பண்ணார் ரொம்ப. ரஹ்மான் சார் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். ப்ளஸ் என்னோட ஹீரோயின் பயங்கர பப்ளிக்கால் எப்போவுமே செட்டில் விளையாட்டு தான். அதுக்கப்புறம் அண்ணன் எப்பவும் போல் ஜாலியாக சிரித்து விளையாடிக்கிட்டு எல்லாரையும் கிண்டல் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக தான் இருந்தான். அப்புறம் என்னோடய க்ரூ ஃபுல்லாகவே ரொம்ப சப்போர்ட்டிவ். எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, இவங்க பெரிய ஆள், இவங்க சின்ன ஆள் அப்படின்னு யாருமே பார்க்கல. எல்லாமே எல்லா வேலையும் செஞ்சோம். பெஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னோடய போஸ்ட் ப்ரொடக்ஷன் க்ரூ எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எடிட்டர்ஸ், டிஐ, அப்புறம் கேமராமேன் வெங்கடேஷ் சார், அவர் தான் நாங்கள் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டோம் நிறைய தடவை. மற்றபடி இங்கே வருகை தந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். இந்த நேரத்தில் படத்துடைய இசையமைப்பாளர் திரு பிரேம்ஜி அமரன் அவர்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை சொல்கிற மாதிரி ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமா ப்ளீஸ்? இதில் வந்து ஃபோக் சாங் தான் நான் சொன்ன மாதிரி சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் பாடியிருக்காங்க. அண்ட் அது தவிர வந்து விஜய் யேசுதாஸ், சைந்தவியும் வந்து அவங்களோட குரல்கள் அந்த பாடல் கொடுத்துருக்காங்க. லிரிக் ரைட்டர் விவேகா. 2வது பாடல் மணி. அதை ஏற்கனவே வந்து சூரியன் எஃப்எம்ல லான்ச் பண்ணியாச்சு ஒரு சிங்கிளா. அதுக்கும் ராஜசுந்தரம் மாஸ்டர் தான் வந்து கொரியோகிராஃபர் அஸ் வெல் அஸ் த டான்சர். பாடினவங்க ரஞ்சித் அண்ட் பிரேம்ஜி அமரன் அண்ட் லிரிக் ரைட்டர் யுகபாரதி. இந்த படத்தோட ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தா நிறைய கேரக்டர்ஸ், மல்டி கேரக்டர்ஸ் இருக்காங்க. விஜய் வசந்த், மஹிமா, பிரபு, ரஹ்மான், தம்பி ராமையா, சரண்யா, சுகன்யா தவிர கும்கி அஸ்வின் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. நமோ நாராயணா அவர்கள், திருமுருகன், அழகம் பெருமாள் அவர்கள், வின்சன் அசோகன், சவுந்தர், இப்படி சொல்லிட்டே போகலாம். அண்ட் இப்போ முதல்ல இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள நமது சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். மேடையில் உள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்களின் முன்னிலையில் என்னமோ நடக்குது திரைப்படத்தின் இசை தட்டினை இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்கள் வெளியிட அதனை கேமரா கவிஞர் இயக்குனர் திரு பாலு மகேந்திரா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த இசை வெளியீட்டோட சேர்த்து இன்னொரு நல்ல விஷயத்தையும் வந்து ட்ரிபிள் வி ரெக்கார்ட் செய்ய போறாங்க. இப்ப புதுசா லான்ச் ஆயிருக்கிற
5 நியூ சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸை வந்து அவங்க இந்த நேரத்தில் ஆனர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த 5 டைரக்டர்ஸ்க்கு ஷீல்டினை வழங்கும்படி இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்களையும் கேமரா கவிஞர் இயக்குனர் திரு பாலு மகேந்திரா அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக எதிர்நீச்சல் திரைப்படத்தின் இயக்குனர் திரு துரை செந்தில்குமார், அடுத்ததாக மூடர்கூடம் திரைப்படத்தின் இயக்குனர் நவீன், ராஜாராணி திரைப்படத்தின் இயக்குனர் திரு அட்லி குமார், சூதுகவும் திரைப்படத்தின் இயக்குனர் திரு நலன் குமாரசாமி அவர்கள், விடியமுன் திரைப்படத்தின் இயக்குனர் திரு பாலாஜி கே குமார் அவர்கள். தேங்க்யூ. இப்பொழுது வாழ்த்துறை முதலாவதாக கேமரா கவிஞர் இயக்குனர் திரு பாலு மகேந்திரா அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். என்னை பொறுத்தவரை இந்த மிடில் சினிமா என்று சொல்லக்கூடிய வணிக சினிமா, அது மதில் மேல் பூனை என்று நான் சொல்லிக்கொள்வது வழக்கம். இந்த பூனைக்கு எந்த பக்கம் கண் அதிகமாக போகிறதோ அந்த பக்கம் பாயும். பணப்பக்கம் போனால் படம் அந்த மாதிரி இருக்கும். நல்ல படம் எடுக்க வேண்டும் என்றால் படம் அந்த மாதிரி இருக்கும். இந்த மதில் மேல் பூனை எந்த பக்கம் பாயும் என்று சொல்ல முடியாது. இந்த படத்தின் பாடல்களை பார்த்து எனக்கு எதுவும் சொல்ல முடியவில்லை. பாடல்களை பார்த்து படத்தை மதிப்பிடுவது தவறான விஷயம் என்று எனக்கு படுகிறது. நான் இந்த விழாவுக்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய முதல் தமிழ் படம் அழியாத கோலங்கள் 1977. அந்த படத்தின் பாடல்கள் அனைத்தையுமே எழுதியது கங்கை அமரன். அவருடைய மகன் இதற்கு இசையமைக்கிறார் என்று தெரிந்தது ஒத்துக்கொண்டேன். அதற்கு மேல் என்னுடைய நண்பர் பாரதி வருவதாக இருப்பது அதுவும் ஒரு காரணம். அடியாத கோலங்கள் படத்தின் எல்லா பாடல்களையும் என்று சொன்னேன். படத்தில் 2 பாடல்கள் தான். அது எனக்கு மறந்து விட்டது. நான் பாரதியிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன். கங்கை அமரனுடைய பிள்ளை இதற்கு இசையமைத்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர், ஒளிப்பதிவாளர்கள், இதில் நடித்தவர்கள், இந்த படத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயலாளர் திரு கே ஞானவேல் ராஜா அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். ஐயா பாரதிராஜா அவர்களுக்கும், ஐயா பாலுமகேந்திரா சார் அவர்களுக்கும், விக்ரமன் சார் அவர்களுக்கும் மற்றும் தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகளுக்கும், மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கும் காலை வணக்கம். 2 சாங் பார்த்தோம். 2 சாங்குமே வேறு கான்செப்டில் இருந்துச்சு. மதர் கேரக்டர் வந்து டூயட் சாங்கில் வச்சது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ப்ளஸ் சரண்யா மேடம் ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க. ப்ளஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அது. ப்ளஸ் ராஜு மாஸ்டர் சாங்கு மணி அப்படிங்கிற கான்செப்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் ஏதோ இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வருது. படத்தோட 2 சாங்கும் ட்ரெய்லர்ஸ் பார்க்குறப்ப ராக்கிங்காக இருந்தது. ட்ரெய்லர்ஸு ஒரு ஹீரோயிக்காக ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டாக பண்ணாமல் ரொம்ப செட்டிலாக ஹீரோ கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிறது ட்ரெய்லரில் தெரியுது. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் இந்த வருஷத்துக்கு பெரிய படமாக அமையும். ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர்காரங்களுக்கு லாபகரமான படமாக அமையும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவர் திரு என் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். இந்த என்னமோ நடக்குது இந்த படத்தோட டைரக்டர், தயாரிப்பாளர், ஹீரோ, மியூசிக் டைரக்டர் எல்லாமே எங்கள் ஃபேமிலி மாதிரி. திருப்பதி பஸ் படம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த படமும். இந்த ட்ரெய்லர் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், சாங்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். இந்த படத்தோட மொத்த கதையும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த டிஸ்கஷனில் வந்து எங்கள் கோ டைரக்டர் தான் இருந்தாங்க. ஸ்கிரிப்ட் ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கிரிப்டு. இது எப்படி அவர் மேக் பண்ணியிருப்பார்னு தெரியும். ரொம்ப நல்லா நேர்த்தியாகவும் இருக்கும். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் நியூவாக என்ட்ரியாக இருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நிறைய படங்கள் பண்ணணும். இப்போ ஹீரோவுக்கும் மற்றும் மியூசிக் டைரக்டர் அவருக்கும் உங்கள் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு எஃப்சி விஜயன் அவர்களை வாழ்த்தளிக்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கும் ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி, ராகதேவன் குடும்பத்திலிருந்து வந்திருக்கும் சகலகலா சகாதேவன் பிரேம்ஜி அவர்களின் இசையின் இட்டு விழா. இந்த அவர் சகலகலா பண்ணாலும் ஒரு இப்போது லேட்டஸ்ட் இதில் ஒன்று சொன்னார்,
ஒரு டிவி இதில் பார்க்கும்போது சொன்னார், என்ன உங்களுக்கு நடிப்பின் மீது நாட்டமா இல்லை இசையின் மீது நாட்டமான்னு. எனக்கு இசையின் மீதுதான் நாட்டம் அப்படின்னும் போது அவர் எப்படி இசைச்சிருப்பார் அப்படிங்கிறது அதிலே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நாட்டமுள்ள குடும்பத்திலிருந்து வந்தவங்க எல்லாருக்கும் அந்த பாரம்பரியத்தினுடைய இது இழுக்கும், அந்த பிளட்லேயே இருக்கும். ஸ்வரங்கள்லாம் நரம்பில் உருவாகின ஒரு குடும்பம்ன்றதுனால ஒரு அற்புதமான கவிதைகளை அவர் படிப்பார். இங்கே 2 பாடல்கள் போட்டாங்க. அதாவது இந்த திரைப்படத்தை அண்ணாந்து பார்க்க வைப்போம். நாங்கள் உண்மையிலே நாங்கள் இருந்து அண்ணாந்து தான் பார்த்தோம். கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் அந்த அளவுக்கு உயரத்தில் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதில் மெலோடி பாட்டுகளும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா அது அந்த ஃபேமிலியில் வரக்கூடிய ஒரு விஷயம். அது ஏன்னா மியூசிக்னாலே அந்த ஃபஸ்ட் லெட்டர் எம் இருக்கு, அது மெலோடிக்கு தான். அந்த எம் எடுத்துட்டா யூ சிக்குன்னு வரும். அதனால் அந்த சோதனை இல்லாமல் அதே ஒரு மெலோடி கொடுத்துருப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோட அதில் கதாநாயகன் எடுத்திருக்கிற வசந்த் சார் இருக்காருங்களா, விஜய் வசந்த், அவரை பார்க்கும்போது டிப்பிக்கலாக இருக்குது சார். என்னென்னமோ புதுசு அந்த நேற்று ஒரு அட்டையை காட்டினாங்க, பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனுடைய இயக்குனருடைய கஷ்டம் புரிஞ்சுக்கினேன். இதுக்கே இவர் இவ்வளோ சிரமப்படுத்திருந்தா இந்த படத்தை என்ன மாதிரி எந்த கோணத்தில் இதை கொண்டு போயிருப்பார் அப்படிங்கிறத நான் யோசித்து பார்த்தேன். என்னமோ நடக்குது இல்லைங்க, இதுக்குள்ளே என்னென்னமோ நடந்திருக்கு, அது மட்டும் புரியுது. இது மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடிகர் ரஹ்மான் அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். மேடையில் வந்திருக்கும் இந்த விழா கௌரவிக்க வந்திருக்கும் பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீடியா, ப்ரெஸ், டு ஆல் ஆஃப் யூ ஆல். நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன், அதனால் இந்த படத்தை பற்றி நான் என்னோடய பர்சனல் கமெண்ட்ஸ் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ரிலீஸ் ஆகிற டைமில் சொல்லலான்ட்டு இருக்கேன். அண்ட் இன்றைக்கி இந்த விழாவுக்கு நாயகன் வந்து பிரேம்ஜி தான். அண்ட் ஆடியோ ஆல்ரெடி கேட்டிருக்கேன். ஸோ ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. And what else? I wish you all the best. Wish you producer Vinod, Premji, Vasant Vijay, and our heroine, மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ப்ளஸ் ஒன்று மட்டும் எனக்கு புரியல, நான் வந்து உட்காரும்போது இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க வசந்த் விஜயை. ஆங்கர் ரம்யா தானே? ரம்யா என்னமோ சொன்னீங்க, அவர் நிஜ வாழ்க்கையில் வந்து ரொம்ப இன்னசென்டான மாதிரி தான் கேரக்டர் போர்ட்ரே பண்ணுங்க. அது எப்போ நக்கலாக தான்? ஓகே ஓகே. ஏன்னா ஃபுல் நடிப்பு தான். வெளியில் நடிச்சிருக்காங்க, கேமராக்கு முன்னாடி நடிச்சிருக்காங்க, அது அத்தனையும் நடிப்பு தான். இன்னசென்டாக நடிக்கிறது அது மட்டும் உண்மை. ஐம் சாரி பாஸ், ஐ காட் டு டெல் திஸ். தேங்க்யூ ஸோ மச். ஒளிப்பதிவாளர் திரு சக்தி சரவணன் அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. ஏன்னா டைரக்டர் ராஜபாண்டி வந்து இன்ஸ்டியூட்டில் என் கூட படித்தவர். அவர், அதுக்கப்புறமா கேமராமேன் வெங்கடேஷ், நாங்கள் எல்லோரும் ஒரே செட்டு. இன்ஸ்டியூட்டில் வந்து ராஜபாண்டியோட டிப்ளமா வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டது, பிரியஷகே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே வந்து ராஜபாண்டி கூட தான் வந்து போட்டியே இருக்கும். நானும் வந்து அவர் கூட தான் போட்டி போட்டேன் எங்களோட டிப்ளமா எடுக்கிறப்போ. ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ விஷ் தம் ஆல் தி சக்ஸஸ். அதுக்கப்புறம் என்னோடய டீமில் வந்து பிரவீன் இருக்கார், அதுக்கப்புறம் பிரேம்ஜி. மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு. I wish them all the very best. Thank you. ராஜாராணி இயக்குனர் திரு அட்லி அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் காலை வணக்கம். வந்திருக்க பத்திரிகையாளர்கள், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னமோ நடக்குது. விஜய் வசந்த் எனக்கு நண்பன் மூலியமாக, நண்பன் படம் அது மூலியமாக நண்பன் ஆனார். ஸோ அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு 3 நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஹீரோவாக ரொம்ப ப்ரொஃபஷ்னலான ஒரு ஆள். டைமுக்கு வருவார், என்ன பண்ணணுமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுவார். அதில் ஒன்றுமே இல்லை, கிட்டார் வச்சுட்டு பாடணும். அது கிட்டார் எப்படி பிடிக்கணும்னு ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணிலாம் கேட்டிருக்காரு. ஸோ அவரை அந்த மாதிரி சின்னதாக பார்த்துருக்கேன். ஸோ அவர் மேலே ஒரு சின்ன மரியாதை எப்பயுமே எனக்கு உண்டு. பிரேம்ஜி அமரன் சார், நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது மியூசிக் அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால பண்ண முடியல. ஸோ அந்த கனெக்ட் ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இந்த 2 கனெக்ட் தான் இருக்குதுன்னு நினச்சேன். நான் முதல் ஷார்ட் ஃபிலிம் நேஷ்னல் லெவலில் அவார்டு வாங்கினது பாலுமகேந்திரா சார் கையில். ராஜாராணிக்கு இன்றைக்கி ஹானர் பண்ணது அவர் கையில் வாங்கினேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த நாளை மறக்க முடியாது. அதை ஏற்படுத்தி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்யூ சார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ராஜபாண்டி வந்து
அதே மாதிரி அடுத்த நான் 5 பேர் மாதிரி அடுத்த பேட்சில் அவரும் இருப்பாருன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். படம் வெற்றி பட வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் சங்க செயலாளர் திரு டி. சிவா அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். இயக்குனர் இமயம் வரதராஜா சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த சபையில் உள்ள அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்கள். விஜய், வசந்த், வினோத் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்கள். அவங்களோட இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஆல்மோஸ்ட் இப்போ என்னோட படம் மாறாது. மேலும் இந்த படத்தில் இருக்கிற பிரேம்ஜி ரொம்ப எனக்கு பிரியமான ஒருத்தன். ஸோ பிரேம்ஜியோட மியூசிக்ன்றது எனக்கு ரொம்ப பர்சனலாக அந்த படத்துக்கு ரொம்ப நல்ல பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். நிச்சயமாக நல்லா பண்ணியிருப்பார். பிரவீன், ஸ்ரீகாந்த், ரஹ்மான், இப்படி எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிற எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ இட் இஸ் திஸ் ஃபில்ம் ஆல்சோ வெரி க்ளோஸ் டு மீ. ஒரு வசந்த் அண்ட் கோன்றது எப்படி இன்றைக்கி ஒரு பிராண்டோ, அந்த மாதிரி வந்து ட்ரிபிள் வி ரெக்கார்ட்ஸ்ன்றது ஒரு பிராண்டாக வர அளவுக்கு இவங்கெல்லாம் உழைக்கணும். அந்த மாதிரி அந்த கம்பெனி பெருசாக டெவலப் ஆகணும். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். ஆல் தி பெஸ்ட் டு எவரிபடி. தேங்க்யூ. எதிர்நீச்சல் திரைப்படத்தின் இயக்குனர் திரு துரை செந்தில்குமார் அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். இந்த படத்தினுடைய ஆடியோ இன்னைக்கு விழாவினுடைய நாயகன் பிரேம்ஜி அமரன் சார். நான் வந்திருந்தப்போ அந்த ஆடியோ ப்ளே பண்ணியிருந்தாங்க 5 சாங்கும் கேட்டேன். பயங்கர கேட்சியாக இருந்தது டியூன்ஸ் எல்லாம். அப்புறம் பிரேம்ஜி அமரன் சாரை வந்து நான் இது வரைக்கும் பார்த்த கெட்டப்போட இன்னைக்கு சிடி ரேப்பர் பேக் சைடில் ஒரு ஹார்மோனியத்தோடு உட்காந்துருக்காரு. அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த கெட்டப்பு. ஸோ இதை இனிமேல் ஒரு ஃபர்தராக அதையும் நடிப்பையும் கண்டிப்பாக பண்ணணும். பட் இதை இன்னும் பேரலாக பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சாங்ஸ் வந்து அவ்வளோ கேட்சியாக இருந்தது. அப்புறம் அந்த ஒரு சாங்கில் இருந்த அந்த ஐடியா ரொம்ப நல்லா இருந்தது. ஞானவேல் ராஜா சார் சொன்ன மாதிரி அந்த அம்மாவை வச்சு அந்த கான்செப்ட் பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சாங்குள்ளே இந்த மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னா ஸ்கிரிப்டுக்கு பயங்கரமாக யோசிச்சிருப்பாங்க. ஸோ அது படத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் விஜய், வசந்த் சார் ரொம்ப நாளாக இந்த ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இதில் வந்து இந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி அவருக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த படத்தில் கிடைக்கணும். ஏன்னா பார்த்த ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. சாங்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அவரும் படத்தில் பாசிட்டிவாக இருக்கார், பயங்கர எனர்ஜியோடு இருக்கார். ஸோ பெரிய சக்ஸஸ் ஆகணும் இந்த படம் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ். மூடர்கூடம் திரைப்படத்தின் இயக்குனர் நவீன் அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். இங்கே மேடையில் இருக்க எல்லா பெரியவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கங்கள். 2 சாங் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரண்யா மேம் ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க, நல்லா ஆடி இருந்தாங்க. ராஜன் சுந்தரம் சார் மாஸ்டர் அவருடைய கொரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மணி சாங் ரொம்ப கமர்ஷியலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மியூசிக் பிரேம்ஜி அமரன் சார் ஹேஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ரொம்ப அருமையான ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. கண்டிப்பாக பாடலாம் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. இயக்குனருடைய மேக்கிங் ஸ்டைல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப பெரிய மேடை, இந்த மாதிரி ஒரு மேடையில் எங்களை கூப்பிட்டு நல்லா பண்ணுங்க தம்பி அப்படின்னு தட்டி கொடுத்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அவார்டு மாதிரி ஒரு ஷீல்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆனரபுளான ஒரு விஷயம். ரொம்ப நன்றி இந்த குழுவினருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. சூதுகவும் திரைப்படத்தின் இயக்குனர் திரு நலன் குமாரசாமி அவர்களை அழைக்கிறோம். மரியாதைக்குரிய வணக்கங்கள். ஒரு சின்ன மெமோட்டை தான் கொடுத்தாங்க, பட் ஆனால் கொடுத்தது 2 லெஜண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு அவார்டு மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆனிச்சு. மிக்க நன்றி. இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. விடியமூன் திரைப்படத்தின் இயக்குனர் திரு பாலாஜி கே குமார் அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். I'm very happy to actually meet Mr. Balaradaraja here and Mr. Balu Mahendra. அண்ட் இவங்க படம்லாம் தான் பார்த்து தான் நான் வந்து சின்ன வயசில் அவ்வளோ ஆசைப்பட்டு ஃபில்மில் வரணுன்ட்டு. அண்ட் ஐவ் பீன் டெல்லிங் மை ஃப்ரெண்ட் ஹியர் தட் அட் சம் பாயிண்ட் இன் மை லைஃப் there's one person that I would love to actually shake hands with now, Mr. Balaradaraja. அண்ட் எஸ்பெஷலி அவரோட ஸ்டைல் வந்து அந்த ஃப்ளாஷ் ஃபார்வர்ட் ஸ்டைல் ஒன்று அவர் எடுத்துகிட்டு வந்ததே அவர் தான் ஃபஸ்ட்டு. அண்ட் இன்ஃபேக்ட் இன் தமிழ் சினிமா அண்ட் ஹியர் இந்த இதற்கு வந்து என்னை இன்வைட் பண்ண பீப்புள், தேங்க்யூ வெரி மச். அண்ட் எனக்கு நிறைய பேர் இங்கே தெரியாது, ஸோ அதனால் என்னை மன்னிச்சிடுங்க. பட் இந்த ட்ரெய்லர் பார்த்தேன். It has perked my curiosity. I want to know what this movie is about. And Mr. Vasant here. And our vande like what Mr. Rahman pointed out, he looks very innocent. But I've seen another film of his. And incidentally, he's also known to me through my cousin. So adanala vande it's no surprise. And I've also seen 2 of his other films. எனக்கு வந்து I can't wait to see this because it's perked my curiosity and wish everybody all the best. And Mr. Prem Ji, the musician, and his அந்த இந்த நம்பர் இருக்குல்ல, அந்த
the Western styled number was really good, especially the riff, the guitar riff was very, very, very good. And also the drums, and I don't know where he is. Oh, fantastic இருந்தது அது. And நிஜமாவே and the drums வந்து it was totally like scintillating. So I can't wait to see how everything coalesces into the film. Thank you so much. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்க தலைவர் திரு விக்ரமன் அவர்களை வாழ்த்தளிக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் அவங்க படம் ஆடியோவில் அவங்க படம் ப்ரொமோஷன் மட்டும்தான் யோசிப்பாங்க. அது இல்லாமல் சமீபத்தில் வெற்றி பெற்ற 5 இளம் இயக்குனர்களை பாராட்டி கௌரவித்ததற்காக நான் ஒரு ரசிகனாகவும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் நான் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல முயற்சி. இது இனிமேல் எல்லாருமே ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னமோ நடக்குது. சினிமாவிலேயும் என்னெல்லாமோ நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி இங்கே பேச வேணாம்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு சீக்கிரமாக நல்ல படங்கள்லாம் ஓடணும். அதுக்காக சில நல்ல முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜனவரி 1 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ் சினிமா சந்திக்க போகுது. பார்ப்போம். இந்த படத்தினுடைய ஹீரோ விஜய் வசந்த். அவருக்கு இது ஹீரோவாக 2வது படம்னு நினைக்கிறேன். நிறைய இந்தியா பார்த்திங்கன்னா நிறைய மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாலோ ஆன் ஆகி கூட செகண்ட் இன்னிங்ஸில் லீட் ஆகி சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுவும் ஆஸ்திரேலியாலாம் வின் பண்ணியிருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கிரிக்கெட் படத்தில் நடிச்சிருக்கீங்க. அதனால் உங்களுடைய இந்த செகண்ட் இன்னிங்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கணும். தெரியுது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு சின்ன ஒரு பதட்டமோ பயமோ ஒரு நர்வஸோ இல்லை. ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக இருக்குது. ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டாக வருவீங்க. தமிழ் சினிமாவுக்கு தேவை கருப்பு தான் எங்களுக்கு பிடிச்ச ஒரு கலரு. அது உங்கள்கிட்ட இருக்குது. அந்த தகுதி இங்கே இருக்குது. தமிழனுக்கு உண்டான ஒரு அடையாளம் அது. அப்புறம் இசையமைப்பாளர் பிரேம்ஜி அவர் அவங்க அப்பா லிரிக் ரைட்டராக இருந்து, கங்கைமணன் சார் லிரிக் ரைட்டராக இருந்து, அப்புறம் இசையமைப்பாளராகி, அப்புறம் டைரக்டராகி, அப்புறம் நடிகரானார். இவர் நடிகராக இருந்து இப்போ இசையமைப்பாளராக இருக்கார். இனிமேல் லிரிக் ரைட்டர் ஆவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டைரக்டர் ஆவார்னு நினைக்கிறேன். நிச்சயமாக டைரக்டர் ஆவார். ஏன்னா அவங்க பிரதர் ஒரு பெரிய நல்ல டைரக்டர். அவருடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்தில். என்னன்னா சரண்யா மேடம் அவங்க ஹீரோயினாக நடிக்கிற காலத்தில் கூட அவங்க டான்ஸ் ஆடியே நான் பார்க்கல. அதுவும் ஃபோக் டான்ஸ் ஆடி நான் பார்க்கவே இல்லை. ஒரு அம்மா கேரக்டர் டான்ஸ் ஆடுறாங்க, அது ஒரு ஃபோக் டான்ஸ் ஆடுறாங்கன்னா அது இந்த படத்தில் தான் நினைக்கிறேன். அந்த முயற்சியே ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுல. அந்த 2வது சாங் மணின்ற அந்த ராஜசுந்தரம் அந்த சாங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்பெஷலி ஃப்ரேமிங் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கேமராமேன் வெங்கடேஷ் எனக்கு தெரியும். நான் என்னுடைய இந்த படத்துக்கு கூட அவரை ஒளிப்பதிவாளராக அவரை கேட்டேன். அவர் ஒரு தெலுங்கு படத்தில் பிஸியாக இருந்தனால அவரால் பண்ண முடியல. சமீபத்தில் அந்த ஒரு 10 ஆண்டுகளில் என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு கேமராமேன் அவர். ரொம்ப அழகான ஒரு ஃப்ரேமிங், ரொம்ப நல்ல ஒரு ஆங்கிள்ஸ்லாம் இருக்கும் அவர்கிட்ட. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் கேமராமேன் வெங்கடேஷுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். இதன் மூலமாக சின்ன படங்களுக்கெல்லாம் ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கதாநாயகி மஹிமா அவர்களை பேச அழைக்கிறோம். ஆல் தி ரெஸ்பெக்டட் கெஸ்ட், என் பேர் மஹிமா. நீங்கள் என்ன சாட்டை படத்தில் பார்த்துருப்பீங்க. இங்கே அப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும்லாம் ப்ரிப்பேர்டாக வந்தேன். ஆனால் எக்ஸைட்மெண்ட்டில் எனக்கு ஒன்றுமே வரல. படத்தை பற்றி சொல்லணுன்னா, படத்தோடைய டைரக்டர் ராஜபாண்டி சார், கேமராமேன் வெங்கட் சார், ப்ரொடியூசர் வினோத் சார், எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. சீன் பை சீனாக ஷார்ட் பை ஷார்ட்டாக சொல்லி கொடுத்தாரு ராஜ் சார். கேமரா முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணணுன்னு வெங்கட் சார் சொல்லி கொடுத்தாரு. அண்ட் ப்ரொடியூசர் வெரி யங் அண்ட் சார்மிங். அண்ட் ஹீரோ பற்றி சொல்லணுன்னா விஜய் வசந்த். விஜய் சார் பற்றி நான் என்ன சொல்கிறது, ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன். விஜய் சார்கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம், நோ ப்ராப்ளம், கூல் கேரக்டர். அண்ட் இங்கே ஆடியோ லான்ச்சில் மியூசிக் டைரக்டர் பற்றி கம்பல்சரி சொல்லி தான் ஆகணும். பிரேம்ஜி ஆசம் சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே வெரைட்டி சாங்ஸாக இருக்குது. அண்ட் என்ன மாதிரி ஒரு நியூ கமருக்கு ராஜ் சுந்தரம் மாஸ்டரோட கொரியோகிராஃபியில் ஒரு சாங்னா இட்ஸ் லைக் அ ட்ரீம். நான் இந்த படத்தில் 2 சாங்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன், அவர் எப்படி இருப்பார், நல்லா பேசுவாரா திட்டுவாரா அப்படின்னு எல்லாம் பயந்தேன். பட் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் ஹோல் சாங் ஷூட். படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அதுக்கு ரீசன் படத்தோட பின்னாடி ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், அசோசியேட் டைரக்டர் வள்ளிமுத்து சார், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமரா அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ எல்லாரும் படம் பாருங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ.
திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் திரு KR அவர்களை வாழ்த்து அழைக்கிறோம். அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தினுடைய கதாநாயகன் விஜய் வசந்த். அவருடைய அப்பா எனக்கு நல்ல பழக்கமானவர், நேர்மையான ஒரு தொழிலதிபர். ஏன்னா எல்லாமே தொழிலதிபர்கள் உயர்ந்திருக்கிறாங்க. ஆனால் படிப்படியாக அதுலேயும் ஒரு ஒழுக்கம், அவருடைய வியாபாரத்திலையும் சரி வார்த்தையிலும் சரி சிக்கனம், அதே நேரில் அணுகுமுறை, எளிமை எல்லாமே அவர் சொல்லலாம். இத்தனைக்கும் அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர் யாரும் அரசியல்வாதின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தன்மையாக பழகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதனுடைய மகன் இன்றைக்கு சொந்தமாக ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எப்படி பண்ணாங்க, அதுதான் அப்பானுடைய ட்ரைனிங்குன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் எடுத்த உடனே அவங்க நினச்சிருந்தால் சொந்தமாகவே 10 படங்கள் எடுத்து 10 படங்கள் ஹீரோவாக நடிச்சிருக்கலாம். அப்படி இல்லை, நாடோடிகள் படம் அப்படி சின்ன சின்ன கேரக்டருங்களாக பண்ணி அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ப்ரொடக்ஷன் என்ன எப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, இண்டஸ்ட்ரியில் உள்ள நெளிவு சுழிகள் எல்லாம் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு தெரிந்து கொண்ட பிறகு என்னமோ நடக்குது. அதாவது இப்போ விக்ரமன் சொன்ன மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா என்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி ஒரு தலைப்பு, அற்புதமான தலைப்பு. இன்விடேஷன் பார்த்தப்போ எனக்கு தெரியும், நிச்சயமாக அந்த டிசைனில் இருந்து உன்னிப்பாக அதை ரொம்ப அக்கறை எடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே நிச்சயமான ஒரு வெற்றி படம்ன்றது அந்த தலைப்பிலும் சொல்லலாம், அந்த டிசைன்லேயும் சொல்லலாம். அதே மாதிரி இசையமைப்பாளர் பற்றி நான் சொல்ல வேண்டாம். ஒரு விளையாட்டு பிள்ளை, அழகாக இருந்தாலும் அந்த விளையாட்டாக இருந்தாலும் அவர் தொழிலில் கவனமாக இருப்பார். நிச்சயமாக இது இசையிலையும் ஒரு நல்ல பாராட்டு பேர் என்று கூறி எல்லா டெக்னீஷியன்ஸ் சம்மந்தப்பட்டவங்க, ஆர்டிஸ்ட், ஹீரோயின், ஹீரோ எல்லாருமே இந்த படத்தில் வெற்றி பெற வேண்டும், மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். பால்வடியும் முகம் கொண்ட படத்தின் கதாநாயகன் விஜய் வசந்த் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் பாலுமகேந்திர சார், பாரதிராஜா சார், KR சார் எல்லாரும் ஷேர் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா சினிமாவில் நடிக்க வருமா இல்லையான்னு தெரியுது முன்னாடி உங்கள் படங்கள்லாம் பார்த்து ரசித்த காலம் இருக்குது. ஆனால் இங்கே ஸ்டேஜில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே என் தம்பி இருக்கனால ப்ரொடக்ஷன்லாம் ரொம்ப ஈஸியாக போச்சு. ஏன்னா முதல் 2 நாள் நான் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகிட்டே இருந்தேன். நான் ப்ரொடக்ஷனில் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. உடனே திடீர்னு வினோத் உன் வேலை என்ன நடிக்கிறதானே, அதை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை எதுவுமே பண்ண விடலை. நான் வந்தாலும் எது வேணாலும் சொல்ல முடியாது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ இப்போ ஷூட்டிங் கூப்பிட்டா மட்டும் வா அப்படின்வான். சரி ஓகே. அதே மாதிரி நானும் அதே மாதிரி ஷூட்டிங் கூப்பிட்டா நடிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அந்த டென்ஷனை எனக்கு கொடுக்காம நடிக்கிற டென்ஷனை மட்டும் எனக்கு கொடுத்து விட்டேன். அதுக்கேற்ற மாதிரி டைரக்டர் ராஜபாண்டி சார், விஜய் இன்னும் கொஞ்சம் அப்படி சொல்லியே நிறைய வேலை வாங்கினார். அதாவது கோவப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இந்த படத்தில் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த கோவப்படத்தை கற்றுக் கொடுத்த ராஜபாண்டி சாருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்தபடி மியூசிக் எங்களுடைய நண்பன் பிரதர் பிரேம்ஜி. சென்னை 28 எங்களுடைய அறிமுகம் சினிமாவில். அதுக்கு முன்னாடி யுவன் கூட இருக்கும்போது பழக்கம். பிரேம்ஜி இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஆன காரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது நாங்கள் தெரியாமல் ஒன்று காதலிச்சிட்டுன்னு இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் பாட்டை முடிச்சுக்கிட்டு நாங்களும் பிரேம்ஜி எல்லாம் மீட் பண்ணுறோம். மீட் பண்ணிட்டு இருக்கும்போது சார் இந்த மாதிரி அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு ராஜபாண்டி சார் வராரு. வந்தோடனே இவர் தான் டேரக்டர்னு அப்போ தான் சொல்கிறோம். உடனே பிரேம்ஜி நேராக விட்டு போய் நான் தான் உங்கள் படத்தோட மியூசிக் டைரக்டர் அப்படின்னு கை கொடுத்துட்டாரு. ராஜபாண்டி சார் என்னது இவரா அப்படின்னோடனே இல்லை சார் நான் தான் சார் மியூசிக் நான் பேசிட்டேன் சார் அப்படின்னாரு. ராஜபாண்டி சார் ஒன்றும் புரியல. சரிங்க அப்படின்ட்டு வந்தோன்னே பிரேம்ஜி தான் மியூசிக்னு அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுற பண்ணி பிரேம்ஜியை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு. இல்லை என்ன ப்ளஸ்னா மியூசிக் சொன்னவொன்னே சார் என்ன பண்ணலாம் எதுவுமே நீங்கள் கேட்காது, நான் கேட்குற இன்ஸ்ட்ருமெண்ட் நான் கேட்குற சிங்கர்ஸ் அதை மட்டும் நீங்கள் கொடுங்க, நான் பாட்டை சூப்பராக பண்ணி தரேன்னாரு. அதே மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருவார். கேமராமேன் சார் வெங்கட் சார், ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அவங்க கூட. ரொம்ப அதாவது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான கேமராமேனால் செம ஃபாஸ்ட்டு. இவ்வளோ வேகத்தை நான் பார்த்ததே கிடையாது. அதனால் அவர் வேகத்துக்கு என்னால் தான் ஈடு கொடுக்க முடியல. ஸோ அதனால் கேமராமேன் சார் நல்ல ஷார்ட்ஸ், ஒவ்வொரு ஷார்ட் செலெக்ஷன்லேருந்து லைட்டிங்லேருந்து, ஏன்னா நமக்கு வித்தியாசமாக இருக்குது, இப்படி இல்லாமல் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஸோ ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸு. எடிட்டர் பிரவீன் சார்
கீழே இருக்கிறார், மேலே வரமாட்டேன்னு கோச்சிட்டு இருக்கிறாரு. ஆஸ்தான எடிட்டர் அவர், எங்கள் சென்னை 28லேருந்து அது ஆரம்பம். ஸோ நான் பண்ணுற எல்லா படத்துலையும் அவங்க இருக்காங்க, வெங்கட் பிரபு படத்துலையும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மஹிமா வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். லைக் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு அப்கமிங் ஸ்டார்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே இப்போ 2 படம் 3 படமா 4 படம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இப்போ ஒரு படம் தான் முடிச்சிருக்கேன், அதுக்குள்ளே 4 படம் பண்ணுது அந்த 3. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி ரேமான் சாரும் பிரபு சார் வரல, அவரை பற்றி சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செஷனில் பார்க்கும்போது ரேமான் சார் பிரபு சார் கூட நடுவில் நின்னோன்னே கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு. எனக்கு என்னடா இது இவ்வளோ பெரிய ஆளுக்கு கூட நிற்கிறோமே. பக்கத்தில் நானும் வர ஃபியூவாக இருப்பேன், இவங்க 2 பேரும் அப்படியே இருக்கிறாங்க, அப்படி பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ரேமான் சார் பிரபு சார் தான் வந்து எதுவும் கவலைப்படாத, ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லி இந்த ஃபோட்டோ செஷன் ஹேப்பன் நவம்பர். ஸோ அங்கேருந்து தான் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவலே வந்துச்சு. ஏன்னா எப்படி பண்ண போகிறோம், இவங்க இவ்வளோ 2 லெஜன்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, இவங்க முன்னாடி எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இந்த ரஹ்மான் சார் கூட வந்து இல்லை நீ இப்படி பண்ணிக்கலாம், ஒரு சீனில் கூட வந்து இப்படி பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கோ, அந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணாங்கண்ணே. ஸோ அதனால் கொஞ்சம் நடிக்க கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் சரண்யா மேடம் அம்மாவை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு போய் சொல்லவே தேவையில்லை, அப்படியே டப்புன்னு பின்னிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க கூட காம்பினேஷன் ஷாட்ஸ் வரும்போது தான் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கும்கி அஸ்வின் இந்த படத்தில் வந்து பயங்கர சண்டை காட்சியிலெல்லாம் ஈடுபட்டிருக்காரு, பயங்கர ஃபைட்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து ஃபைட்னாலே பயம் அப்படின்னாரு. உடனே ஒரு ஃபைட் சீன் வந்தோன்னே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா சண்டைலாம் போட சொல்கிறாங்கப்பா, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டார். அதனால் நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அதனால் சண்டைலாம் போட்டிருக்காரு. அடுத்தபடியாக சீனு என் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து தம்பி ரமேஷ் சார் ஒரு முக்கியமான இது பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ எல்லா சீனியர் ஆர்டிஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் கூட பண்ணும்போது கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு, ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு வினோத் குமார் அண்ட் ராஜபாண்டி சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அப்பாவுக்கு முதல் நன்றியை சொல்லணும். ஏன்னா தம்பியை ப்ரொடியூசர் ஆக்கி அவனுக்கு காசை கொடுத்து படம் எடுக்க வச்சு இப்போ என்ன இங்கே இருக்க வச்சதுக்கு எங்கள் அப்பாவுக்கு நன்றியை சொல்லணும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. விழாநாயகன், இசைநாயகன், படத்தின் இசையமைப்பாளர் பிரேம்ஜி அமரன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். 2 வருஷம் அப்புறமா திரும்ப மியூசிக் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணேன், பட் எல்லாம் ரொம்ப லோ பட்ஜெட் சாதாரண படங்கள்னால அது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, அப்படி போச்சு. இந்த ஒரு படம் தான் ஃபஸ்ட் டைம் ஆடியோ ரிலீஸ், ஃபங்க்ஷன், இன்விடேஷன், போஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. தேங்க்யூ சார், ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா பாரதி ராஜா அங்கிள் ரிலீஸ் பண்ணுறது தான். ஏன்னா வந்து எங்கள் அப்பாவை வந்து லிரிக் ரைட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணவர் பண்ணவரும் பாரதி ராஜா அங்கிள் தான் 16 வயது நிலையில். இப்போது என்னோடய மியூசிக் அங்கிள் ரிலீஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. விஜய் சொன்ன மாதிரி நாங்கள்லாம் மீட் பண்ணி ஜாலியாக பேசின்னு இருக்கும்போது வினோத் கிட்ட கேட்டேன், அடுத்து என்ன சார் பிளானு, என்ன எப்போ ப்ரொடியூசர் ஆக போகிறீங்க? இல்லை இப்போ பேசிகிட்டு இருக்கோம் சார், இப்போது பண்ணுறதா ஒரு ஐடியா இருக்குது, இவர் தான் டேரக்டர் ராஜபாண்டி. அப்படியா? ஹலோ டேரக்டர் சார், நான் தான் உங்கள் படத்துக்கு மியூசிக் அப்படின்னு ஷாக் ஆகிட்டார். ஐயோ தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமா இவர்கிட்ட, அந்த மாதிரி ஒரு லுக் வந்துச்சு. ஓகேங்க ஓகே அப்படின்னாரு. இல்லை சார் நல்லா பண்ணுவேன், பிரச்சனை இல்லை. அப்புறம் விஜயும் வினோதும் கொஞ்சம் பேசி கன்வின்ஸ் பண்ணி, இல்லை சார் நல்லா பண்ணுவார், பிரச்சனை இல்லை அப்படி சொன்ன அப்புறம் தான் அவர் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆனார். பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா எல்லா சுச்சுவேஷனுக்கும் போட்ட ஃபஸ்ட்டு டியூனே ஓகே ஆச்சு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா டியூன் வரதே ரொம்ப கஷ்டம், இப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப அப்படியே உட்காந்து இன்னும் வரவே மாட்டேங்குது, ஏதாவது சிடி போட்டு கேட்கலாமே அப்படிலாம் யோசிக்க தோணும். ஆனால் ஃபஸ்ட்டு டியூனே ஓகே ஆனதுனால ரொம்ப சந்தோஷம். ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணோம் ஒரு 1 month பிஃபோர், மணி அப்படிங்கிற ஒரு சாங் சிங்கிளில் வந்து சூரியன் எஃப்எம்மில் ரிலீஸ் பண்ணோம். அப்போ வந்து உங்களோட போஸ்டர் ஒட்டணும் அப்படின்னு வினோதும் டேரக்டரும் சொன்னார். ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாங்க. நான் ஓகே எடுத்துடலாம் அப்படின்னு ஸ்டுடியோ வந்தாங்க. கீபோர்டில் உட்காந்து அப்படி கிட்டார் வச்சுட்டு அப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கணுன்னாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க இது தாங்க எல்லோரும் பண்ணுறாங்க, எனக்கு வந்து எங்கள் பெரியப்பா ஸ்டைலில் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டைலில் அந்த வெள்ளை ஜிப்பா, ருத்ராட்ச மாலை, வேஷ்டி, ஹார்மோனிய பெட்டி, இந்த சிடி கவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த போஸ் இருக்கும். அப்படியே அந்த ஹார்மோனிய பெட்டி வந்து ரொம்ப தெய்வீகமாக கும்புற மாதிரி ஊர் ஃபுல்லாக அந்த போஸ்டர் வேறு வந்துடுச்சு, ஒட்டினாங்க. அதை என்னாச்சு, பெரியப்பா பார்த்துட்டாரு. பிரசாத் ஸ்டுடியோ வாசலில் வேறு ஒட்டாங்களா, பெரியப்பா பார்த்துருக்காரு போல இருக்கு. நான் வந்து ஒரு 1 week பேக் பிரியாணி ரீரெக்கார்டிங் செக் பண்ணலான்னு வீட்டுக்கு போயிருந்தேன், யுவன் வீட்டுக்கு. அப்போது திடீர்னு பெரியப்பா வந்தாங்க. என்னடா என்ன கிண்டல் பண்ணுறியா அப்படின்னாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. என்ன அந்த ஃபோட்டோ பார்த்தேன், அது வெள்ளை ஜிப்பா,
ஹார்மோனிய பெட்டி, கழுத்தில் ருத்ராட்ச மாலை, இந்த மாதிரி எந்த மியூசிக் டைரக்டர் இருக்கான் அப்படி இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஏன் எனக்கு கிண்டல் பண்ணுற அப்படின்னாரு. இல்லை கிண்டல் இல்லை, ஆக்சுவலாக அந்த டேரக்டர் வந்து உங்களை மாதிரி மியூசிக் பண்ண சொன்னார். நான் சொன்னேன் அவர் மாதிரி மியூசிக் போடுறது கஷ்டம், வேணா அவர் மாதிரி ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி ட்ரெஸ் போடுறேன். சிரிச்சுட்டு போயிட்டார். ஆனால் எனிவே ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி பேக் அகெயின் மேக்கிங் மியூசிக். இதுக்கப்புறம் நிறையா படம் மியூசிக் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக மியூசிக் பண்ணுவேன். நடிக்கிறத விட மியூசிக் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். ஆனால் நடிக்கவும் செய்வேன், ஏன்னா வந்து மியூசிக்கோட நடிப்பில் ஜாஸ்தி சம்பளம் தராங்க, அதனால் வந்து நடிக்கவும் செய்வேன். தேங்க்யூ. திரு ஜாகுவார் தங்கம் அவர்களை வாழ்த்து அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வசந்தனாச்சி வந்து புன்னகை மன்னன், அவரை பற்றி நாங்கள் சொல்லணும்னா எப்பவும் எல்லா மேடையிலையும் நாங்கள் சொல்கிறது புன்னகை மன்னன் அப்படி தான் சொல்லுவோம். யாருக்குமே கெடுதல் பண்ணாத ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் அவர். எங்கள் கேஆர் சார் சொன்ன மாதிரி தொழிலதிபர்கள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், நேர்மையான தொழிலதிபர். நான் ஏற்கனவே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஏன் சார் உங்கள் பையனை ஹீரோ வச்சு படம் எடுக்க வேண்டியதானே சொன்னேன். உன்ன மாதிரி நான் பெரிய பணக்காரன் இல்லை அப்படி என்ன சொன்னார். நான் என் பையனை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். சொன்னார், அப்படிங்களா நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது நடந்துருச்சு. என்னமோ நடக்குங்கிற ஒரு படம் எடுத்துட்டார். வினோத் அவர்கள் ஒரு சிறு வயசில் தயாரிப்பாளராக இருக்கார். அவர் வந்து அந்த வீட்டில் என்னமோ நடக்குங்கிற பிரச்சனை எனக்கும் வந்துச்சு, கேஆர் சாருக்கு வந்துச்சு. பேசும்போது நான் கூட நினச்சேன் இதை எதனா கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ அவர் சொன்னார், இல்லைங்க அது என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னாரு. கடைசியில் அந்த படம் ரிலீஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு, வெளியே யாருக்கும் தெரியல, அப்படி ஒன்று நடந்ததாகவே தெரியல. உண்மையாகவே அது வந்து ஒரு மிரட்டல் மாதிரி தான் இருந்துச்சு. நானும் மிரட்டி தான் அவங்கள வந்து சொல்லியிருந்தேன், விளம்பரம்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த படம் ஒன்றுமே நடக்கலை. ஆனால் என்னமோ நடக்குதுங்கிற படம் நிச்சயமாக திரையுலக கலக்க வர்ற ஒரு என்னமோ நடக்க படங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. உங்கள் நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, எல்லோரும் வாழ்த்துங்க, வெற்றியை பெறுங்க, மிகப்பெரிய வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். தமிழ் வெல்க, தமிழ் வாழ்க. விழாவை தலைமை தாங்கும் நமது மரியாதைக்குரிய இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை வாழ்த்து அழைக்கிறோம். என் இனிய தமிழ் மக்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள், இயக்குனர் சங்க தலைவர், ஏனைய மரியாதைக்குரிய இளம் இயக்குநர்கள், வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவரும், தமிழ் திரையுலகம் சமீப காலமாக மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியில் இருக்கிறது. ஒரு 10 மரங்கள் இருந்த சிறு தோப்பு போல் இருந்த சினிமா இப்போ அப்படி இல்லை, மலை போல் மிக பிரம்மாண்டமான நிறைய படங்கள், நிறைய இயக்குநர்கள், நிறைய நடிகர்கள், நிறைய தயாரிப்பாளர்கள், சந்தோஷமாக இருக்கிறது. ஆனாலும் ஒன்றே ஒன்று, இப்பொழுது பிரச்சனைக்குரிய சில தயாரிப்பாளர்களை பற்றி இங்கே சொன்னார்கள். பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒரு தலைப்பு. இந்த மிக பிரம்மாண்டமாக வளர்ந்திருந்தாலும் கூட 10 மரங்களில் தேக்கு மரங்களும் சந்தன மரங்களும் இருந்தது. அது பிரம்மாண்டமாக வளர்ந்தாலும், மிக மலைப்பிரதேசமாக இருந்தாலும், தயவுசெய்து சந்தன மரமாக தேக்கு மரமாக வளர்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள். ஏனால் காலத்தாலும் அழிக்க முடியாத படைப்புகளை எழுத்து மட்டுமல்ல திரையுலகம் கொடுக்க முடியும். அத்தகைய செயல்பாடுகள் நீங்கள் செய்வீர்கள், இந்த இளைஞர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மலை வளரும்பொழுது கள்ளிச்செடியும் வளரத்தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி சில தயாரிப்பாளர்கள் வரத்தான் செய்வாங்க. ஆக அந்த தயாரிப்பாளர்களை முன்னுதாரணமாக கொண்டு நம்மை முன்னிலைப்படுத்தி தவறான பாதைக்கு செல்ல வேண்டாம். எந்த தயாரிப்பாளரும் சரி, இயக்குநர்களும் சரி. நீங்கள் ஒரு துறையில் நுழைந்து விட்டால் இன்னும் குறைந்தது ஒரு 30 ஆண்டுகளுக்கு 40, 50 ஆண்டுகளுக்கு உங்களை பற்றி பேச வேண்டும். அதற்கு நீங்கள் உங்கள் தயாரிப்படும். இல்லைன்னா வயசான காலத்தில் நாங்கள் எங்களையெல்லாம் கூட்டு வந்து உட்கார வைக்கிறீர்கள் என்று சொன்னால், நாங்கள் விதைத்த விதை எங்கோ கொஞ்சம் வீரியமாக இருந்திருக்கிறது என்கின்ற காரணத்தினால் தான் பாலுமகேந்திராவும் பாரதிராஜாவும் 4வது தலைமுறை தாண்டியும் இங்கே அமர்ந்திருக்கிறோம். மெத்த மகிழ்ச்சி. ஆனால் என்னமோ நடக்குது.
இந்த திரையுலகில் என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிட முடியாது. மூத்த கலைஞர்கள் என்னதான் நடக்குதுன்னு பார்க்குறதுக்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ஒத்துக்கிறது. இல்லைன்னா பேசாமல் வீட்டில் உட்காந்து இல்லையா வேறு வேலை இருக்கியா போனியா அப்படின்னா இது என்னதான் நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் அப்படி. ஏன்னா என்னதான் நடக்குதுட்டா நாமளும் நம்மளை இழுத்துட்டு போய் அவங்களோட உட்கார வச்சுக்கிட்டு வயசையும் குறைச்சிக்கலாம், திறமைகளையும் வளர்த்துக்கலாம். இன்னொரு ஒன்று தான். ஏன்னா இயக்குநர்கள் சமீபம் இந்த 7 இயக்குநர்கள் இருக்காங்களே, இப்போ பரிசு வாங்கினாங்களே, நான் எல்லா படத்தையும் பார்த்து இந்த விடியும்னு மட்டும் பார்க்கல. இந்த மூடர் கூட நவீன், நான் நம்பவே இல்லை இந்த பையன் இப்படி ஒரு படம் எடுப்பாங்க. படம் பார்க்குற வரைக்கும் பார்த்தேன். இந்த படம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். தே காட் சம் ஒரு டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டி, ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் பூரா படிச்சிருக்காங்க. நாங்கள் வந்த காலத்தில் தெருக்களே பள்ளிக்கூடங்களாய் பாடம் படித்து வந்த பாரதிராஜன் பெரிய சர்டிஃபிகேட் வச்சுட்டு வந்துட்டோம். நீங்கள் யூனிவர்சிட்டி அங்கங்கன்னு படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு ஒரு தொழில்நுட்பத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு வித்தியாசமான சிந்தனையில் வந்து உங்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. இப்போ என்ன வீணை பாலச்சந்தர் இருந்தார், ஜாவர் சீதாராம் ரொம்ப படித்த ஆட்கள். இன்றைக்கும் ஜாவர் சீதாராமுடைய கதையுடையதே வேறு. எம் பாலசுப்ரமணியம் சொல்லி திரைக்கதைக்கு அவர் தான் ஒரு இங்கே ஒரு அத்தாரிட்டி தமிழில். தே ஆர் ஆல் எஜுகேட்டட், வெரி ஃபியூ பீப்புள் இன் தோஸ் டேஸ். ஒரு 4-5 பேர் தான் எஜுகேட்டட் பீப்புள் இருப்போம். அசோகன் பிஏன்னு பெருசாக போட்டுக்குவார். இது பிஏ படித்ததே பெரிய விஷயம். ஆக இன்றைக்கு சப்தமில்லாமல் படித்து விட்டு வந்து மிகவும் பிரம்மாண்டமாக படைப்புகளை கொடுத்துட்ருக்கீங்க. அதே மாதிரி சூதுகமும் நலன்குமார் எனக்கு சூதுகமுடைய டேக்கிங் ஸ்டைலே வித்தியாசமாகும். எனக்கு வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி இப்படிலாம் தாட் ஒன்று விட்டுவேன். எடிட்டிங் கண்ணாம அப்படின்னா அடித்து கொண்டு போய் புரியுதோ புரியலப்பா எனக்கு புரிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கேன்னு செய்வேன். அதையும் புரிஞ்சுக்கிட்டான். இன்றைக்கி டிக்டிக்கையும் மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸு இன்றைக்கி நான் படம் பார்க்கும்போது ஐ என்ஜாய்ட் மை செல்ஃப் மை எடிட்டிங். அட்டா இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் பாரதிராஜா. எனக்கே புரியாது. சேகப்பிரபாஜாவும் சரி, டிக்டிக் கைதின் சம்டைம்ஸ் ஒரு பெனட்ரேட் பண்ணி போயிருப்பேன். அது என்னென்னா ஒரு ட்ராவல். அது ஒரு கலைஞனுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் டு ட்ராவல் அக்கார்டிங் வித் சவுண்ட். ட்ராவல் வித் யுவர் சவுண்டுன்னு சொல்லுவேன். ரிதம், அந்த பாடியில் ஒரு ரிதம் சென்ஸ் இருக்கும். அது இவங்களுக்கெல்லாம் இருக்குது. அதில் வித்தியாசமாக இருக்குது. நான் சூதுகம் பார்த்துட்டு வே ஆஃப் டெல்லிங் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அது விஜய் சேதுபதி கேரக்டர் கூட ஒரு பொண்ணு இன்ட்ரடியூஸ் என்ன எங்கேயோ திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கிலீஷ் வேறு கொஞ்சம் நல்லா வருது உங்களுக்கு. நம்ம இங்கிலீஷ் படம் புரியலைங்கிறது அது ஒன்று. இன்ஸ்பிரேஷன் நாட் தே ஆர் நாட் காப்பீட், தி காட் இன்ஸ்பிரேஷன். இந்த ஐ அப்ரிஷியேட். அதே மாதிரி அட்லி இந்த சின்ன பையன் எனக்கு புரியல, அவன் ஆளுங்க இவ்வளோ அவங்க ராஜாராணி படம் பார்த்து இந்த வயசில் இவ்வளவு டெக்னிக் அட்வான்ஸ் இவன் மண்டையில் ஏறி இருக்குன்னா எனக்கு புரியல. பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தான். சும்மா சொல்லக்கூடாது. பாலாஜி விடியும் வரை நான் அண்ணன் பார்க்குற விடியும்னு பார்த்துட்டு பேசுவேன். எதிர்நீச்சல் தட்ஸ் சூப்பர். இந்த பசங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. வேறு மேடை கிடைக்கல, வாய்ப்பு இல்லை. அதனால் நான் அந்த மேடை யூஸ் பண்ணி உங்களை பாராட்டுறேன். தயவுசெய்து மன்னிக்கணும். இந்த மேடை ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ரொம்ப வளங்க. ஆனால் சந்தன மரமாகவும் தேக்கு மரமாகவும் வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ட்ரிபிள் ரெக்கார்ட்ஸ் வினோத்குமார், வி வினோத், வி விஜய், வசந்த். இந்த வசந்த் அன்கோ உலகத்தில் இப்போ விஜிபி அப்புறமேலு ரொம்ப மிக பிரம்மாண்டமான வியாபார நுணுக்கமும் ரொம்ப ஒரு நேர்மையும் எளிய மக்களுக்கும் போய் சேருகின்ற ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்து வசந்த். உண்மையிலே அவங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பழக்கம் உண்டு. ட்ரிபிள் ரெக்கார்ட்ஸ் யோசிச்சு பார்த்தேன். அந்த குடும்பத்துக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. தொழில், வியாபார தொழிலில் அவர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள். அரசியல், இதுக்கு மீறி ஒரு இலக்கிய கூட்டம் அவங்க. அந்த குடும்பங்களில் குமரியானந்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இலக்கிய செறிவு இருக்கும். இந்த 3லேயே ட்ரிபிள் ரெக்கார்ட்ஸ் அவங்க. அவருடைய பிள்ளை வி வினோத்குமார் ப்ரொடக்ஷனில் விஜய் வசந்த் 4 வி வச்சுருக்கீங்க. உங்கள் அப்பா ஒரு வி வச்சுருக்கு, 5 வி. ஒரு வியே விக்ட்ரி, 5 விக்ட்ரி. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் பிரம்மாண்டமாக வருவேன். எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா கண்ணங்கரையிருப்பான். நானும் கருப்பு, நீயும் கருப்பு.
கருப்புக்கே ஒரு மரியாதை. நான் சொன்னேன் ரொம்ப அழகாக விக்ரமன் சொன்னேன், கருப்பு எங்கள் தமிழ்நாட்டினுடைய கலர். ஐ லைக் பிளாக். அந்த கருப்பு இருக்கே, அந்த கருப்பு இருக்கிற இடத்துல வெள்ளை இருக்கும் மனசில். அந்த பையன் அதனால தான் இவங்க பேச்சு இன்னசென்ட் அது சிரிக்கும்போது இந்த ஒயிட் தூக்கலாக நிற்கிறதுனால இன்னசென்ட் ஆகிடும். எனக்கு அவங்க அண்ணனப்பா, அவங்க தம்பி தானே ப்ரொடியூசரு, இவன் தான் ஹீரோ மாதிரி இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மூஞ்சி மூக்கெல்லாம் கருவு எடுத்த மாதிரி இருக்கும். என்னடா பார்த்தேன், ஆனால் இவனுக்கு ஏதோ வேற ஒரு அலர்ட் திறமை இருக்குது இந்த பையனுக்கு. அப்புறம் தான் கேட்டேன், நாடோடிகள் நான் தான் சிறந்த நொண்டின்னா அடைச்சண்டாலாம் அதில் அற்புதமாக பண்ணியிருப்போம். ஒரு நல்ல வரவு. நீ என்னை வந்து அற்புதமான நடி நான் வருவேன். ஏன்னா அவங்ககிட்ட மேடையில் இருந்து பேசும்போது கூட எந்த இன்ஹிபிஷனும் இல்லை அவங்ககிட்ட. யூ ஆர் குட் பாய், யூ வில் கம். வருவேன். நேரமும் காலமும் இருக்குன்னா தமிழ் நடிகள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. தமிழ் நடிகள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஒரு தமிழனாய், தென் தமிழனாய், தென்பாண்டி தமிழனாய் பிரமாணமாக நீ வர வேண்டிய வாழ்த்து. அதே மாதிரி தம்பி ப்ரொடியூசர் நீயும் கூட நடிக்க வந்துடலாம். பாண்டியராஜ் ராஜபாண்டி இந்த படத்துடைய டைரக்டர். மாட்டிக்கிட்ட செய்தியை பிரேம்ஜி ரொம்ப அழகாக சொன்னோம். பிரேம்ஜிக்கு அவன் பிளட்லேயே இருக்கும். அவங்க பாரம்பரியம் எங்கே போனாலும் டக்கு டாக்டர் ஒட்டிக்கும். அது அவன் சொல்லும்போது எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. சொன்னால் அவங்க அப்பையும் கோவிச்சுக்குவான். இதை காரணம் பன்மடங்கு வைப்பேன். உட்காந்த இடத்துல என்ன டக்குன்னு பிடிச்சிக்குவான். போய் உட்காந்தோன்னே நான் அப்படியே படம் எடுக்க போகிறேன், நான் தான் அவங்களுக்கு மியூசிக் டைரக்டர். அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், தன்னம்பிக்கை வேணும். அவன் நல்ல பாரம்பரியம். அவன் அப்பம்பாட்டங்காலத்திலிருந்து இசை நரம்புகளிலும் நாடிகளிலும் ஓடுது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அந்த காலத்திலேயே நாட்டுப்புற இசைக்கு ஒரு அத்தாரிட்டியாக இருந்தவர்கள் பாலர் பிரதர்ஸ். ஆமாம், இவங்க தாத்தே பார்த்துருக்க மாட்டான். பார்த்துருக்கேடா இல்லை. ரொம்ப ஒரு பாரம்பரிய இசை குடும்பம். ஒரு பெரிய முறையாக இங்கே வந்து சமஸ்கிருதம் படித்து சங்கீதம் படித்து வந்தவர்கள் அல்ல. நாட்டுப்புற கலையை மிக அற்புதமாக ரத்தமும் சதையுமாக கற்று வந்த மனிதர்கள். அந்த பாரம்பரியமும். அதனால் அவன் ரொம்ப நல்ல நடிகை. நான் ரொம்ப ரசிப்பேன். சும்மா நின்னாலே ரசிப்பேன். அவனுக்கு இசை மட்டும் இல்லை, நடிப்பு, இசை. இன்னும் கூட அவன் நினச்சா டைரக்டர் கூட வரலாம். ஏன்னா அந்த பசங்க 2 பேருமே, அண்ணன் 2 பேரும் தி பெஸ்ட் பாய்ஸ். ரொம்ப நல்ல பசங்க. வெங்கட் பிரபு ஜெரியவனும் அவங்க இருந்த ஒரு நிலைமை ஒரு உடைச்சி முன்னேறினவனுங்க. நல்ல பெரிய பின்னணி பிரமாதமாக இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் பள்ளத்தில் கொண்டு விட்டுரும். கீழே விழுந்து மறுபடியும் தத்தி முட்டி மோதி எழுந்தவர்கள் வெங்கட் பிரபு. அவங்க ஒரு காலத்தில் லண்டனில் போய் படிக்கணும்னு போய் இது பண்ணி சினிமாவுக்கே வர முடியாமல் ஒரு பத்திரிக்கை நடத்தலாமெல்லாம் பார்த்து, அதாவது ஒரு சின்சியாரிட்டி வேணும். அந்த சின்சியாரிட்டியில் நான் முளைக்க முடியாது. ஈ காட் தட் சின்சியாரிட்டி. பிரேம்ஜி பாட்டு பார்த்தேன்டா, 2 ரொம்ப பிரமாதம். உனக்கு அந்த ஆர்வம் இருக்கிறதே பெரிய விஷயம். நீ நிச்சயமாக இன்னும் இந்த மாதிரி கேட்க வேண்டிய அவசியம் இனிமேல் அவங்க கேட்பாங்க, நீ கேட்க வேண்டாம். இனிமேல் அவங்க கேட்பாங்க. அந்த அளவுக்கு நீ வருவேன். பிரேம்ஜி அவன் என் பிள்ளை மாதிரி. அவனுக்கு வெள்ளைன்னா கஷ்டம். நல்ல பாரம்பரியமான குடும்பம். ரொம்ப பேசினேன்னா கோவம் வந்துடும் அவங்க அப்பனுக்கு மாதிரி. இவங்க அப்பைங்க பெரிய பையங்க சித்தப்பேன். இல்லை நான் என்ன சொல்லுவேன், ரொம்ப பிரமாண்டா நல்லா இருக்கடா, எல்லாத்தையும் வாங்கிக்க, புகழ் பேர் எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கோங்கடா கக்கத்துலன்னு சொன்னேன். என்ன தப்புன்னு தெரியல. உங்கள் அப்பையும் கோவிச்சிட்டு போயிட்டான். உங்கள் அப்பன் பெரிய பொண்ணு கோவிச்சிட்டு போயிட்டான். பாருங்கள், இதெல்லாம் சினிமா என்பது ஒரு கனவு, வாழ்க்கையே கனவு. நான் அந்திம காலத்தில் உட்காந்து யோசிக்கும் போது எதை நோக்கி ஓடி வந்தோமோ அதெல்லாம் வெறும் காணல் நீரின்படியாகவே ஓடி வந்திருக்கும். திருப்பி பார்க்கிறோம், இன்னும் பல பேர் ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இது காணல் நீர். இப்போ பார்த்தா பள்ளம் தெரியுது. ஸோ நத்திங் இஸ் உண்மை. எதுவுமே உண்மை இல்லை. சினிமா மாதிரி வாழ்க்கையும் உண்மை இல்லை. நாம் நினைக்கிற கோபத்துக்கும் நாம் நினைக்கிற சந்தோஷங்களுக்கும் எந்த அர்த்தமும் கிடையாது. ஆனால்
ஒரு முளையாக விதைச்சிட்டோம்னால நம்முடைய குணத்தை இழக்க முடியாது, பிறருக்கு பாதிப்பில்லாத குணத்தோடு வாழ வேண்டும் என்று கூறி, ரம்யா உங்களுக்கு திருமணமான வாழ்த்து இதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றியோடு. தேங்க்யூ ஸோ மச் சார். இறுதியாக என்னமோ நடக்குது திரைப்படத்தின் இயக்குனர் திரு ராஜபாண்டி அவர்களை நன்றியுரை வழங்க அழைக்கிறோம். நல்ல கதை இருந்தால் மட்டும் பத்தாது, நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தால் மட்டும் பத்தாது. ஒரு டைரக்டர்கிட்ட இந்த டைரக்டர் இந்த கதையை இந்த மாதிரி கரெக்டாக பண்ணுவான்னு நம்பி அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கிற ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சா மட்டும்தான் ஒரு படம் வெளியில் வரும். இன்றைக்கி நான் பார்த்து சின்ன வயசில் மிரண்ட பயந்த எனது இயக்குனர் பாரதிராஜா அவர்கள், இயக்குனர் சங்க தலைவர் திரு விக்ரமன் அவர்கள், திரு கேஆர் அவர்கள், என்னோட ஒர்க் பண்ணவங்க திரு சிவா அவர்கள், திரு ஞானவேல் ராஜா அவர்கள், எனது சகோதரர் திரு போஸ் அவர்கள், என்னோட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் வந்து வாழ்த்தின எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ சப்போர்ட் பண்ண மீடியா, பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாருக்கும் நன்றி. இத்தனை பத்திரிகைகள், இத்தனை கேமராக்கள், இவ்வளோ பேர், இவ்வளோ பெரிய மனிதர்கள், இது எல்லாத்தையும் பாரதியார் சொன்ன மாதிரி என்னுடைய கனவை நனவாக்கி கொடுத்த எல்லா நன்றிகளையும் எனது தயாரிப்பாளர் சமர்ப்பிக்கிறேன். நன்றி. நன்றி. என்னமோ நடக்குது திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்த நமது சிறப்பு விருந்தினர்கள், பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய நமது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.